இப்போ தான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். ஒரு நாள் ஆக்கி கொடுக்கவும் இதுலேயே ஆக்குமா நல்லாயிருக்கு சாப்பாடு அப்படிங்கிறாரு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் என்னாண்டு ஒன்று ஒன்றா செய்கிறேன். சிம்பிளாக தான் செய்கிறேன், பெருசாக ஐடியா பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இது தான். இது உலை வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆளானோம் மஞ்சட்டியில் போட்டு வைக்கிறேன். அது தாளிக்கையில் எடுக்க முடியல, அதனால் இப்போ தான் காட்டுறேன். இறால், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு இன்றைக்கி புளி ஊற்றி இறாலானோம். இது நான் வண்டியமாக செய்கிறதுனால எடுக்க முடியலை, மசாலெலாம் போட்டுட்டு எடுக்கிறேன். இது இன்றைக்கி அடுப்பில் ஆக்குன்னு இதை நான் அடுப்பில் ஆக்குனேன். சாதம் அடுப்பில் ஆக்குறது நல்லா தான் இருக்குது. உட்காந்து ஆக்கிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா, இன்றைக்கி இறால் குழம்பு தான் வச்சுருக்கேன். இறால் குழம்பு என்னென்னா வறுக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் மறந்துட்டு இதுலேயே போட்டு செஞ்சுட்டேன். அதுதான் இப்போ வெறும் குழம்பா வந்துச்சு. போட்டு வெறும் குழம்பா வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அது வறுக்கலான்ட்டு பாதி எடுத்தேன்னா அது என்ன ஆயிடுச்சுனாக்கும் பேசிக்கிட்டே என்ன பண்ணிட்டேன், எல்லா இறாலையும் இதில் போட்டு வறுக்கிறதுக்கு இல்லாமல் ஆக்கிட்டேன். அதனால் கொஞ்சமாக கீரை செஞ்சுருந்தேன். இது ரெண்டும் தான் இன்றைக்கி. நான் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல்ன்ட்டு இப்படி காட்டிவிட்டாங்களே அப்படின்னு நினச்சாதீங்க. இதுதான் இறால் எல்லாத்தையும் இதில் போட்டதுனால வறுக்க முடியலை. சரி வாங்க சாப்பிட்லாம். இதுவும் சூப்பராக இருக்குது, வாங்க சாப்பிடுவோம். மஞ்சட்டியில் ஆக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அதனால் இந்த 2 நாளாக மஞ்சட்டியில் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில்.